நாமெல்லாம் எவ்வாறு விவசாயம் செய்து எவ்வாறு பாடுபட்டு நாமல் இதுவரை அனைவரையும் காத்து வந்தோம் என்பக்கூடிய ஒரு கலாச்சார பெருவிழாவை நாம் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். ஓரறி உள்ள நெல்லை எடுத்து பூமி தாய் மண்ணிலே விதைத்து, 5 அரி உள்ள காளையை பூட்டி, 6 அரி உள்ள கொங்கன் ஏர் ஓட்டி, நீர் வாய்த்து நிலை வைத்து, 2 அரி உள்ள எறும்புக்கு கொடுத்து, 3 அரி உள்ள பாம்பு வள்ளியை பார்த்து, 4 அரி உள்ள காகத்துக்கு கொடுத்து, 5 அரி உள்ள பசு மாட்டையும் பார்த்து, 6 அரி உள்ள ஆலவாளை 68 ஜாதிகளுக்கும் களத்து மேட்டிலே வாரி கொடுத்து விட்டு மீதியை எடுத்துக்கொண்டு சென்ற பரம்பரை இந்த கொங்கனுடைய பரம்பரை. அப்பேற்பட்ட கொங்கனுடைய பரம்பரைக்கு நாமல் இந்த மாதிரி கலாச்சார கூட்டம் போட்டு நம்ம சமுதாய மக்களை நாமல் காக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்ட வேண்டியது என்ற சூழ்நிலை இருக்கு. என்னவென்றால், நெல்லை வாரி வாரி கொடுத்தீங்க, உங்க வீட்டில் இருக்கிற பொண்ணையும் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆக்கி போடுற கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் என்னன்னு புரிய வைக்கணும் அப்படிங்கிறத இந்த கொங்கனுடைய கலாச்சார பாதுகாப்பு விழாவானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறுவண்ணா கலாச்சார பாதுகாப்பு கூட்டம் மிகச்சிறப்பான ஏற்பாடுகளோடு இங்கே எல்லோரும் வியக்கத்தக்க வகையிலே இந்த சாலையிலே காலையிலிருந்து செல்லுபவர்கள் எல்லாம் ஏதோ மிகப்பெரிய மாநாடு இங்கே நடக்கின்றதோ என்று வியக்கின்ற வகையிலே மிக அருமையான ஏற்பாடுகளை செய்து ஒரு 20 நாட்கள் தூங்காமல் இந்த ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து இந்த அரங்கத்தை நிரப்பி இந்த கூட்டத்தை சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தினுடைய ஏற்பாடுகளை முன்னின்று செய்த வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற தம்பி செல்வராஜ் அவர்களுக்கு எல்லோரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அவரோடு ஒன்றிணைந்து பாடுபட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியும் பாராட்டுதல்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த கூட்டத்திலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மிக அருமையாக பேசக்கூடியவர், எனக்கு சென்னை செல்ல வேண்டிய அவசரம் இருக்கின்ற காரணத்தினால் என்னால் அவருடைய உரையை கேட்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கின்றது. மிக அருமையான உரையை ஆற்றக்கூடியவர், அருமையான கூட்டத்தை நாம் இங்கே அமர வைத்திருக்கின்றோம். அவரை போன்றவர்கள் அருமையான அறிவுரைகளை, அருமையான கருத்துக்களை சொல்லும் போது அது நம்முடைய குடும்பத்திற்கு உகந்ததாக, உதவி செய்வதாக, நம் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உதவி செய்வதாக இருக்கும். அப்படிப்பட்ட உரையை, சிறப்பான உரையை எனக்கு பின்னால் இங்கே நிகழ்த்த இருக்கின்ற அருமை அண்ணன் இயக்காக்கோ சுப்பிரமணியம் அவர்களே, மேலும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அவைத்தலைவர் அண்ணன் பிஆர்டி அண்ணன் உள்பட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் இங்கே தலைமையுரை ஆற்றி அமர்ந்திருக்கின்றார் கேப்டன் மாணிக்கராஜ், பேரிலேயே கேப்டன். இப்படி இன்றைக்கு மிக அருமையான நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும்
இந்த மேடையிலே இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய மகளிர் அணியை சார்ந்தவர்கள் குழந்தைகளோடு இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். நிறைய புதுமுகங்களை என்னால் இங்கே பார்க்க முடிகின்றது. பல கூட்டங்களை நான் இங்கே பார்த்தவன். முடிந்தவரை அனைத்து முகங்களுமே எனக்கு ஒரு பரிச்சயமான முகங்களாக இருக்கும். ஆனால் இன்றைய கூட்டத்திலே பல புதிய முகங்களை நான் பார்க்கின்றேன். இந்த பக்கமும் பார்க்கின்றேன், அந்த பக்கமும் பார்க்கின்றேன். மகளிர் பக்கத்திலும் புதிய முகங்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் பயன்பெறுகின்ற வகையிலே இந்த கூட்டம் அமைய வேண்டும். அதற்காகத்தான் அந்த பட்டிமன்றத்தை எல்லாம் இங்கே நடத்தி நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக நாம் முயற்சிக்கிறோம் என்பதை தெளிவாக இங்கே நாம் சொல்லி இருக்கின்றோம். என்னடா இது, பல பேர் நினைக்கலாம் ஏதாவது மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் கூட இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கலாம், சில கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் வராமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வேற கட்சியில இருக்கலாம், ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்கள் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியிலே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட பெண்களோடு இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் பல இடங்களிலே நம்முடைய கொடி வீட்டிலே வரக்கும். வெளியில போர்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதிமுகவிலே ஏதாவது பொறுப்பில இருப்பார், ஆனா வீட்டிலே கொடி பறக்கும். தெருவிலே செல்லுபவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போவார்கள். எப்படி அதிமுகவிலே பொறுப்பில் இருக்கின்றார், ஆனால் கொங்கு கொடி பறக்கின்றது என்று ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொன்னால் அங்கே விசாரிச்சாதான் தெரியும். அவருதான் அதிமுக இருக்கிறாரு, வீட்டில் இருக்கிற மனைவியும் பையனும் கொங்குல இருக்கிறாங்க. தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அவர்களும் அதை எதிர்ப்பது கிடையாது. அதிமுக திமுகவில் இருப்பவர்கள் தங்களுடைய வீட்டிலே தங்களுடைய இளைஞர்கள், தங்களுடைய மகன் கொங்கு கட்சியில இருந்தால் அவர்கள் அதை எதிர்ப்பது கிடையாது. நம்ம அரசியலுக்காக பண்றோம், நம்ம வாரிசு சமுதாயத்துக்காக பண்றார், நல்லதுதானே, நடக்கட்டுமே என்று அத்தனை பேரும் இன்றைக்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஊக்குவிக்கின்றலாம். இன்றைக்கு பல பேர் யோசிக்கலாம், அரசியல் நடத்துற மாதிரி தெரியலையவங்க பார்த்தா இன்னைக்கு என்னமோ இங்க வந்தா இந்த மண்டபத்தையே சூரியமூர்த்தி போர்க்களம் ஆக்கிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய பண்பாட்டுப்படி, கொங்கு கலாச்சாரப்படி நம்முடைய குழந்தைகளை வளர்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது. நம்முடைய கலாச்சாரத்தை விட்டுவிட்டு ஏதோ மேற்கத்திய கலாச்சாரத்தை போல அந்த காலம் மாதிரியே இருக்க முடியுமா? இன்றைக்கு அவர்களை வேறு விதத்திலே இன்னும் பல பேரை சொன்னோம்னு சொன்னா சின்ன குழந்தைக்கு ஜாதிய சொல்றதா? சின்ன குழந்தை மனசுல எதுக்கு ஜாதியை விதைக்கிறீங்க? அப்படி சொல்லுகிற குடும்பங்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்த பின்னால் கல்யாண வயதிலே தவறு செய்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. அன்னைக்கு ஐயோ உன்னை நான் எப்படி வளர்த்தேன், என் வாழ்க்கையே உனக்கா தியாகம் பண்ணினேன், இன்னைக்கு நான் சொல்ற பொண்ணை கட்டிக்க மாட்டேங்கிறியே, நான் சொல்ற பையனை கட்டிக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு அழுது என்ன பிரயோஜனம்? வளர்க்கும் போது வளர்க்காம அன்னைக்கு அழுது என்ன பிரயோஜனம்? ஆனா இன்றைக்கு பேசுகின்ற விதத்தை பார்த்தால், இங்கெல்லாம் இந்நேரம் மேடையில் பேசுற விதங்களை பார்த்தால் தாய்மார்கள் எல்லாம் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டாங்க. எப்படா இது என்ன நிலைமை இப்படி போயிட்டு இருக்குது? புள்ள இப்பதான 2வது படிக்கிறா, எல்கேஜி படிக்கிறா, இவளை எப்படி நான் கரை சேர்ப்பேன், அது வரைக்கும் எப்படி பாதுகாக்கிறது என்று ஒரு பயமான ஒரு சூழ்நிலை அதை உருவாக்கி சென்றிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, ஏன் அப்படி இருக்காது? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மாணிக்கராஜு சூலூர் பொண்ணை தேடி ஈரோட்டுக்கு வர்றாரு. 4 நாள் கழிச்சு முந்தானத்து ஈரோட்டில் இருந்து ஈரோட்டு பொண்ணை தேடி சூலூருக்கு வர்றாங்க. நிலைமை பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தினசரி இது என்ன சூலூர்ல ஈரோட்டில் மட்டும் தான் நடக்குதா? தினசரி தினசரி ஒவ்வொரு நாளும்
நீங்க 10வது 12வது பரீட்சை முடிஞ்சடால் 1200 பொண்ணுங்களை காணும். நினைச்சு பாருங்க, 1200 பொண்ணுங்களை காணும். அதுல 152 பேர் தான் கேஸ் கொடுத்திருக்காங்க. காவல்துறையில கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் 152 பேர் தான் கேஸ் கொடுத்திருக்காங்க. 1200 மாணவிகளை காணும். 10வது படிக்கிறதுக்கு என்ன வயசு, 12வது படிக்கிறதுக்கு என்ன வயசு, அதுக்கு என்ன காதல் தெரியுமா? தெரியறதில்ல. அதை பயன்படுத்தி ஏமாற்றப்படுகின்றார்கள். இதையெல்லாம் எடுத்து சொல்லுவதற்காகத்தான் இந்த கூட்டம், கலாச்சார பாதுகாப்பு கூட்டம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தினுடைய கௌரவம் அது பாதுகாக்கப்பட வேண்டும். கவர்னனா பிறந்துட்டோம்னு சொன்னா அந்த கௌரவம் இல்லை என்று சொன்னால் வாழ்வதிலே அர்த்தம் கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இதை போன்ற கலாச்சார பாதுகாப்பு கூட்டங்களை நாம் போட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பக்கம் விவசாயிகளுக்காக போராடுகின்றோம், ஒரு பக்கம் தறித்தொழிலுக்காக போராடுகின்றோம். அதைவிட முக்கியம் நம்முடைய பெண்களை, நம்முடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவது. இதுல என்றைக்கும் மாற்று கருத்து கிடையாது. அரசியலா சமுதாயமா என்று கேட்டால் எனக்கு அரசியல் வேண்டாம், சமுதாயம் தான் முக்கியம் என்று அழைத்து சொல்லுவோம். சமுதாயத்தை விலைபேசி நாம் அரசியலிலே ஆதாயம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அரசியல் அங்கீகாரத்திற்காக இன்றைக்கு போராடுகிறோம் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தை, இந்த இளைய தலைமுறையை, நம்முடைய பரம்பரையை வாழ வைப்பதற்காக நம்முடைய இளைஞர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே நம்முடைய சமுதாயம் சேர்க்கப்பட வேண்டும். அதற்காக போராட வேண்டும் என்று சொன்னால் மரத்தை வெட்ட முடியுமா? மரத்தை வெட்டியா சாதிக்க முடியும்? நம்ம என்ன மரம் வெட்டுற ஜாதியா, மரத்தை வளர்க்கிற ஜாதியா? நம்ம வெட்ட முடியுமா? அப்படி முடியாது. இன்றைய காலகட்டத்திலே அரசியல் அங்கீகாரம், இந்த அரசியல் அங்கீகாரம் என்று சொன்னால் அந்த அரசியல் அங்கீகாரம் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே 6 லட்சம் ஓட்டுகளை நாம் பெற்றோம். அதுதான் அரசியல் அங்கீகாரம். அந்த பாராளுமன்ற தேர்தலிலே 6 லட்சம் ஓட்டுகளை பெற்ற பின்னால் தான் எல்லாருமே கொங்குன்னு பேசுறான், கொங்கு நாடுன்னு பேசுறான், கொங்கு நாட்டு மக்கள்னு பேசுறான். அது வரைக்கும் எவனாவது பேசுறானா? அது வரைக்கும் தீரன் சின்னமலைக்கு இந்த முக்கியத்துவத்தை கொடுத்தார்களா? எத்தனை அரசியல்வாதிகளுக்கு தீரன் சின்னமலை தெரியும்? தீரன் சின்னமலையினுடைய சிலை 1998 இருந்திருக்கிறது. யாராவது அதை கண்டுகொண்டார்களா? ஆனால் இன்றைக்கு தீரன் சின்னமலைக்கு முதலமைச்சர் மரியாதை செய்கின்றார். கடந்த திமுக ஆட்சி அரசு விழாவாக அதை அறிவித்தார்கள். இதெல்லாம் 2009 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு, 2009 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தீரன் சின்னமலையை மதிக்கின்றார்கள். தீரன் சின்னமலையை மதிக்கின்றார்கள் என்று சொன்னால் திடீரென்று தீரன் சின்னமலை மேல் மரியாதை வந்து விட்டதா? அல்லது திடீரென்று நம்ம ஜாதி மீது ஒரு பாசம் வந்து விட்டதா? அப்படி கிடையாது. இந்த கொங்கு கட்சிக்கு கொங்கு நாட்டிலே மிகப்பெரிய ஓட்டு வங்கி உருவாகி இருக்கிறது என்ற பயம்தான். அதுதான் அரசியல் அங்கீகாரம். சொன்னால் மந்திரியாக வேண்டும், எம்எல்ஏ ஆக வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. இன்றைக்கு பல கூட்டுறவு சங்கங்களிலே பல டைரக்டர்ஸ், சில சங்கங்களிலே தலைவர், சில சங்கங்களிலே துணைத் தலைவர். அதிமுகவுக்கு பிறகு தமிழகத்திலே அதிகப்படியான வெற்றியை கூட்டுறவு சங்கத்திலே பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, வேறு யாரும் கிடையாது. என்றால் திமுக களத்திலே கிடையாது. வேற கட்சிகளுக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பயப்படுவது கிடையாது. மற்ற கட்சிக்காரர்களுக்கு வேட்புமனுவே கிடையாது. அவர்கள் பயந்து வேட்புமனு கொடுத்ததே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு மட்டும் தானே தவிர வேறு யாருக்கும் கிடையாது. நம்மோடு பேசிக் கொள்ளுகிறார்கள். ஏன் வம்பு? 4 டைரக்டர் கொடுத்துறோம். நம்மை அண்டி மற்ற கட்சிக்காரர்கள், மதிமுக, தேமுதிக, காங்கிரஸ், பிஜேபி அத்தனை பேரும் நம்ம தலைமையில ஒன்று சேர்ந்து இன்றைக்கு சில பதவிகளை பெற்றிருக்கிறார்கள்.
அப்ப இன்றைக்கு ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு இயக்கமாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அரசியலை செய்தால் மட்டும் போதுமா? நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம சமுதாய குடும்பங்களுடைய கௌரவத்தை பாதுகாத்தாக வேண்டும். சமுதாயத்தினுடைய மானத்தை காப்பாற்றி விட முடியுமா? நம்ம பொண்ணு போக கூடாது, நம்ம பொண்ணு ஏமாறக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் இந்த கலாச்சார பாதுகாப்பு கூட்டம். பெற்றோர்கள் என்ன தவறு செய்கிறார்கள், குழந்தைகள் என்ன தவறு செய்கிறார்கள், அதையெல்லாம் எடுத்து சொல்லுவதற்காக இந்த கூட்டம். போன வாரம் ஈரோட்ல டாக்டருங்க கூட்டம் போட்டிருந்தோம். டாக்டர்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து இது மாதிரி பிரச்சனை இருக்கு நம்ம சமுதாயத்தில், உங்களுடைய கருத்து என்ன? டாக்டர்கள் மருத்துவர்களா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா விஜயகுமார் ஒரு டாக்டர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு அப்ப பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, எங்கிட்ட கூட்டு வந்தார். நம்ம கவுண்டர் கூட்டிட்டு வந்தார். கூட்டு வந்து எங்கிட்ட பேசிட்டு இருக்கார். பொண்ணுக்கு ஒரு ஊசி போடணும், உள்ள அனுப்பிச்சு விட்டார். நர்ஸ் ஊசி போட போறா. அப்ப எங்கிட்ட உட்கார்ந்து டாக்டர்கிட்ட உட்கார்ந்துட்டு கொஞ்சம் வலிக்காம போட சொல்லுங்க. பொண்ணுங்க ரொம்ப பத்திரமா வளர்த்துட்டு, ரொம்ப செல்லம் கொடுத்துட்டு வளர்த்துடுங்க, அவ பொறுக்க மாட்டாளுங்க. அந்த ஊசி அவளு அந்த நர்ஸுக்கு போட தெரியுங்களா? டாக்டர் சொன்னாரா, அந்த அம்மா 10 வருஷமா என்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க, ஒண்ணு சினுங்காம ஊசி போட்டுரும், பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னா, உள்ள ஊசி ஏத்தும் போது அந்த பொண்ணு சினுங்கிறத கேட்டு அப்பங்கண்ணுல தண்ணி. பாருங்க, சின்ன ஊசி. டாக்டர் சொல்றாரு, அதே பொண்ணு 2 வருஷம் கழிச்சு அப்பா அம்மா பேச்ச கேட்காம, இந்த அப்பன் பேச்ச கேட்காம இன்னொரு சமுதாய பையனோட வீட்டுக்கே தெரியாம போயிட்டான். இப்படி பத்திரமா தாயும் தகப்பனும் நம்ம சமுதாயத்தில் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா அப்பனுக்கு அம்மாளுக்கு அவங்க வாழ்க்கையே குழந்தைதான். மொத்த வாழ்க்கையே குழந்தைக்காக தியாகம். ஆனா அந்த குழந்தை வரும்போது வளரும் போது அப்படி அம்மாளை நினைச்சு பாக்குதா? இதே மாதிரி ஒரு பொண்ணு மெட்ராஸுக்கு திருவள்ளூருக்கு வந்துருச்சு. திருவள்ளூர் இதே நிலைமைதான். பொண்ணோட அப்ப இங்க 2 மில்லு வச்சிருக்காரு, 2 ஸ்பின்னிங் மில் வச்சிருக்காரு. அங்க வீட்டுல வண்டியில டிரைவரா ஓடுனவ அவன் கூட திருவள்ளூருக்கு வந்துருச்சு. சொல்லுவா, நீங்க வந்து வீடுதான் அப்படி இருக்குது, ஆனா நான் கல்யாணம் பண்ண ஆளு ரொம்ப தங்கமானவரு, என்ன நல்லா வச்சு அருமையா காப்பாத்துவாரு, என் மேல உயிரையே வச்சிருக்காரும்பா. அவன் இந்த பக்கம் வந்து நம்ம கிட்ட 2 லட்சம் ரூபாய் கொடுங்க விட்டுறேங்கிறான். இவன் சொல்றா, அவன் உயிரையே இவன் மேல வச்சிருக்கிறானா, அப்படி காதலிக்கிறானா. அவன் இந்த பக்கம் 2 லட்சம் ரூபாய் கொடுங்க, உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கிறான். இந்த பொண்ணு விவரம் கட்ட பொண்ணு என்ன ஆச்சுன்னு பாருங்க. இப்படிதான், அதாவது 99% 19-20 வயசுல தவறு செய்யற அத்தனை பெண்ணுங்களுமே இது மாதிரி பிரச்சனை தான். இப்படி பிரச்சனை தான் ஒவ்வொரு இடத்திலையும் இதே பிரச்சனை. அப்ப இதுல இருந்து எப்படி பாதுகாக்கிறது? இந்த தப்பு யார் பண்றாங்க? தப்பு பாதி பங்கு தாய்க்கும் தகப்பனுக்கு இருக்கு. தாய்க்கும் தகப்பனுக்கு இருக்கு. ஒரு தாய்ப்பாலை கொடுக்கும் போது ஜாதி பாலையும் கொடுத்து வளர்க்கணும். ஜாதி பாலை கொடுத்து வளர்க்கணும். அப்படி வளர்த்தான்னு சொன்னா அந்த புள்ள வளரும் போது நம்ம ஜாதியினுடைய பெருமை, சின்ன குழந்தையிலேயே அந்த குழந்தைக்கு, டேய் நம்ம கவுண்டர் ஜாதியில பிறந்திருக்கிறோம்டா, உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி இந்த கவுண்டர் ஜாதிடா, சொல்லித் தரணும், அதை சொல்லணும். நம்ம மாதிரி தீரன் சின்னமலை நம்ம வம்சத்துல பிறந்தவன்டா, காளிங்கராயனுடைய பரம்பரையில வந்தவன்டா நீயே. நம்ம எல்லாம் அன்னைக்கு வந்து ஊர்ல நம்ம தாத்தா முப்பாட்டன் எல்லாம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணவன்டா என்று அந்த உண்மையை சொல்லித்தர வேண்டும். பொய் அல்ல, உண்மையை தெரிய வேண்டும். அப்ப அதை சொல்லி சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அதுக்கு தெரியணும். மறைச்சு மறைச்சு வளர்க்க கூடாது. சின்ன புள்ள இதுக்கு ஒண்ணும் தெரியாது, நம்மால +2 போயிரும் பொண்ணு,
இதுக்கு ஒண்ணும் தெரியாது, சின்ன குழந்தை, அதுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு வளர்த்துவேன். அவங்களுக்கு எல்லாம் தெரியணும். நீ ஏதாவது தப்பு பண்ணேன்னு சொன்னா உன் தங்கச்சி வாழ்க்கை பாதிக்கும், உன் தம்பி வாழ்க்கை பாதிக்கும், உன்னோட வாழ்க்கை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பமே பாதிக்கும் என்று சொல்லித்தர வேண்டும். அப்ப மட்டும் தெரியுது இல்ல? பொண்ணு போன பின்னாடி பொண்ணுகிட்ட போய் நீ வள்ளின்னு வச்சுக்க, நானும் உங்க அம்மாளு தொங்கிடுவோம். அப்ப சொல்ல தெரியுது இல்ல? முன்னாடியே சொன்னா என்ன? போன பின்னாடி சொல்லி என்ன பிரயோஜனம்? போறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையில சொல்ல வேண்டாமா? இந்த ஜாதியினுடைய பெருமையை எடுத்து சொல்ல வேண்டாமா? இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பெருமை போயிட்டு இருக்கு. ஆனா இந்த சமுதாயம் ஒற்றுமைப்படாமல் அரசியல் அரசியல் என்று மற்ற கட்சிகளை வைத்துக் கொண்டு பிரிந்து கிடந்தோம் என்று சொன்னால் நம்ம தோல்ல கிடைக்கிற துண்டை இடுப்புல கட்டிட்டு போறதுக்கு நம்ம தயாரா? அப்படி ஒரு நிலைமை உருவாகாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள இருக்கிற ஒற்றுமை, அந்த ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும். டிசம்பர் மாதம் நம்முடைய மாநாடு, அந்த டிசம்பர் மாதம் நடத்தப்படுகின்ற மாநாடு கருமத்தம்பட்டியை விட ஒரு பெரிய மாநாடாக அந்த மாநாடு நடத்தப்பட வேண்டும். நம்மால் நடத்த முடியும். அதுக்கப்புறம் எல்லாரும் கம்முனுக்குவேன். இப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாம் நடத்துகின்ற அந்த மாநாடு இன்றைக்கு தான் காலையிலே அந்த கூட்டத்திலே டிசம்பர் மாதத்திலே நடத்தலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது எல்லோரும் தயாராக வேண்டும். அதே மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னா நம்முடைய கலாச்சாரம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பெண்கள் நம்முடைய இளைஞர்கள் மட்டும் நம்முடைய கலாச்சாரத்தை கெடுக்கல. பெண்கள் இது மட்டும் நம்முடைய கலாச்சாரத்தை கெடுக்கல. மது குடிக்கிறது, அளவில்லாம குடிக்கிறது, அளவில்லாம அளவில்லாம குடிக்கிறது. அதனால இன்னைக்கு அந்த குடிக்கிறத விடணும், குறைஞ்சபட்சம் குறைக்கணும். அதுக்கு வேண்டி சிவன்மலையில யாகம் மகளிர் அணி சார்பா மே 19ஆம் தேதி சிவன்மலையிலே யாகம். பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் தலைமையிலே அந்த யாகம் நடத்தப்படுகின்றது. என்ன ஒருத்தங்க போன் பண்ணாங்க, மகளிர் அணியிலிருந்து ஒருத்தங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஏன்னா அந்த யாகம் பண்ண வீட்டுக்காரர் குடிக்கிறத விட்டுருவாரா, ஏமா அப்படி கேக்குறீங்க அப்படின்னா, இல்லனா காப்பி டீ குடிக்கிற மாதிரி காலையிலேயே குடிக்கிறாரு, அவர் எப்படி விடுவாரு? அதாவது நம்முடைய எண்ணம் எல்லாம் அங்கே குறைஞ்சபட்சம் 10,000 மகளிர் யாகம் செய்ய போகிறார்கள். 10,000 மகளிர் அங்க யாகம் செஞ்சு 100 கவண்டை குடிக்கிறத விட்டான்னு வச்சுங்க, அது மிகப்பெரிய வெற்றி. இவ்வளவுதான் வேணும். மொத்த சமுதாயமும் விட்டுட்டாங்கிறது இல்ல, 100 பேர் விட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த யாகத்தினுடைய வெற்றி. கண்டிப்பாக அது நடக்கும் என்ற ஆசை எனக்கு இருக்கின்றது. யார் 100 பேராவது ஐயோ நம்ம வீட்டு பொம்பளைங்களா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, நம்ம விட்டுட்டா தான் என்ன அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கம் தான். அதனால நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக அத்துணை முயற்சிகளையும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அரசியல் கட்சியாக இருந்தாலும் நம்முடைய எண்ணமெல்லாம் நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய இன்னைக்கு கூட்டம் திமுக கூட்டம் போட்டிருந்தா என்ன பண்ணுவேன்? இன்னாரும் நம்ம ஜெயலலிதாவை வறுத்து எடுத்திருப்பேன். அண்ணா திமுக கூட்டம் போட்டா கருணாநிதி குடும்பத்தையே வறுத்து எடுத்திருப்பேன். நம்ம அதையா பேசிட்டு இருக்கோங்க? நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதை பேசக்கூடாதுங்கிறான் திராவிடர் கழகத்துக்காரனும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனும் பல பேர் லெட்டர் பேட் அடிச்சு வச்சுட்டு அம்பேத்கர் படம் போட்டு சுத்திட்டு இருக்கிறார். அவனும் நம்ம கலப்பு திருமணத்தை எதுக்கிறமா, ஜாதி வெறி பிடிச்சு அலையறமா. ஏண்டா ஏன் பொண்ணு எங்க குடும்பம், நாங்க மண்டபத்தில் கூப்பிட்டு வச்சு எங்க குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லுவோம்.
அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்காக அத்தனையும் சொல்லுவோம். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? அவன் சொல்றான், பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு அப்பனுக்கு அம்மாளுக்கு உரிமை இல்லையா? வேற யாருக்குடா உரிமை? நாங்க பெத்த பொண்ணுக்கு நாங்க கல்யாணம் பண்ண உரிமை இல்ல, உனக்கு யாரா அந்த அதிகாரத்தை கொடுத்தது? பேசிட்டு இருக்கிறான். அதையும் சில ஊடகங்கள், சில அரசியல்வாதிகள் இவர்கள் எல்லாம் கலப்பு திருமணத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று பேசுகின்ற வழக்கம். நான் இங்க இருக்கிற குழந்தைகள், நம்முடைய குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களை பெற்று தாளாட்டி வளர்த்த உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறீர்கள். அதை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு உன்னை பெற்ற தாயும் தகப்பனும் தான் காரணம் என்பதை நீ மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ நன்றி செலுத்த வேண்டாமா? நீ நன்றி செலுத்த என்று சொன்னால் அவங்க காலில் உழ வேண்டாம், அதுவெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. நீ கல்யாணம் பண்ணிக்கிறப்ப அந்த கல்யாணத்துக்கு உனக்கு மண பெண்ணாக இருந்தாலும் மண மகனாக இருந்தாலும் அந்த தேர்ந்தெடுக்கிற உரிமையை உன் தாய் தகப்பனுக்கு கொடு, உன் அப்பனுக்கு அம்மாளுக்கும் கொடு. அதுதான் நீ செலுத்துகிற நன்றி. வேற ஒண்ணும் வேண்டாம். ஒண்ணு நீ அள்ளி அள்ளி சொத்து கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை உன்னை பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடு. அந்த ஒரு நன்றி கடனை நீ செய்ய மாட்டாயா? அதை பெற்ற பிள்ளை அதை நினைக்க கூடாதா? அந்த உரிமையை பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் தரக்கூடாதா? இதைத்தான் தாயும் தகப்பனும் காலில விழுந்து, உங்கள் காலில விழுந்து கெஞ்சி கேட்கிறார்கள், கண்ணீர் மல்க கேட்கின்றார்கள். இன்றைக்கு திருப்பி வந்த பெண்களுடைய தாயும் தகப்பனும் எங்களை சந்தித்து கண்ணீர் விட்டு நன்றி சொல்லும் போது எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. எத்தனை கண்ணீரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பின்னாடி இருந்து பல பேர் பேசிட்டு இருக்காங்க, அண்ணன் பிளைட்டை விட்டுருவாரு, எப்படி பிளைட்? அதனால இந்த கூட்டம் என்று சொல்லுவது நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக இந்த கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டு நம்முடைய குழந்தைகள் அவர்களுடைய உணர்வுகள், தாயின் தகப்பனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த அத்துணை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி, இந்த மண்டபத்தை இலவசமாக கொடுத்த அண்ணன் சண்முக சுந்தரம், சித்ராதேவி அவர்களுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மண்டபத்தை கொடுத்ததன் மூலமாக இங்கு நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து இங்கு வந்திருக்கிற நம்முடைய குழந்தைகள் யாராவது ஒரு குழந்தை தாய்க்கும் தகப்பனுக்கும் நன்றி சொல்ல துணிந்து விட்டால் இந்த கூட்டம் நடத்திய அதனால அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து, கூட்டம் யாரும் கலையக்கூடாது. நான் விமான நிலையத்திற்கு செல்லுகின்றேன், யாரும் கூட்டம் கலையாமல் அண்ணன் ஐகாகு சுப்பிரமணியம் அவர்கள் மிக அருமையான உரை நிகழ்த்துவார், அவர் வேற மாதிரி நிகழ்த்துவார். ஆனால் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக அவர் சொல்லுகின்ற அத்தனை அறிவுரைகளையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் எல்லோருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐகாகு சுப்பிரமணியம் அவர்கள் நம்முடைய கொங்கு நாட்டிலே மிக பெரும் ஒரு அற்புதமான சொற்பொழிவாளர். மின்மயானத்தினுடைய திறப்பு விழாவிலே கருப்புக்குச்சு சொந்தக்காரர் வைரமுத்து அவர்கள் முன்னிலையில் அவர் ஆற்றிய சொற்பொழிவு நான் 500 முறை கேட்டிருப்பேன். அப்படி அருமையான ஒரு சொற்பொழிவை இன்று நான் நேரில் காண எனக்கு ஒரு அருமையான ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கொங்கு தமிழ் உரையாற்றக்கூடியவர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர். அப்படி மண்ணுக்குள் மறைந்திருக்கும் வைரம் போல் அவரை இங்கே வைத்திருப்பதை விட இந்த கொங்கு விழாக்கள் நடைபெறக்கூடிய இடத்துக்கெல்லாம் அவரை அழைத்து சென்று செம்மையாகாத மனதை செம்மையாக்க வைத்து நம்முடைய கொங்கு கலாச்சாரத்தை மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அவருக்கு வெளி உலகுக்கு கொண்டு வர வேண்டும். அவர் பேசுகின்ற பேச்சை நீங்கள் ஆழமாக கேட்பது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுத்தால்
நம்முடைய கொங்கு மண்டலம் 8 மாவட்டத்துக்கும் சென்று கல்லூரியில் கற்றுத்தராதது, திண்ணை பாடத்தில் கற்றுத்தராதது, தாய் தகப்பனும் கோடியும் காலிலே கொட்டி வைத்தாலும் தன்னுடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தராத அந்த அருமையான நம்முடைய கொங்கு மண்டலத்தினுடைய வாழ்வை, இலக்கியத்தை நம்மளுக்கு புரிய வைப்பார். அவ்வளவு பட்ட அவரை நான் இருகரங்கூப்பி சிறைதனை தாழ்த்தி பேச்சை கொடுக்குமாறு அன்போடு வருக வருக என நான் வர வைக்கின்றேன். ஒரு உணர்ச்சிகரமான உரையை ஆற்றி சென்றிருக்கின்ற பொதுச் செயலாளர் திரு ஈஸ்வரன் உட்பட மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும், வந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜாதிகளை பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாதிகளை ஒழிக்கணும், ஜாதிகளே இருக்கக்கூடாதுன்னு. ஆனா உலகத்தில் கடைசி 2 மனிதர்கள் இருக்கும் வரை ஜாதி இருந்து கொண்டே இருக்கும். இதை யாராலும் ஒழிக்க முடியாது. அந்த ஜாதி வேறு வேறு பெயர்களில் இருக்கலாம். சாதாரணமா இப்ப அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் வந்தா ஒரு ஃப்ளைட்ல வரும்போது அல்லது எங்கேயா ஒரு ஏர்போர்ட்லயோ ஹோட்டல்லையோ பார்க்கும்போது நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், ஐ எம் கமிங் ஃப்ரம் அமெரிக்கா, ஐ எம் அன் அமெரிக்கன் அப்படிங்குவான். அமெரிக்காவில் போய் பார்த்தா என்னங்கவா, நான் இந்த மாகாணத்திலிருந்து வந்திருக்கேங்கவா. அப்ப மாகாணங்களால் அவர்கள் பிரிக்கப்பட்டு விட்டார்கள். நம்ம ஊர்ல இல்லையா, பாம்பே போறோம், அங்க போகும்போது யாரையாவது பார்க்கும்போது எங்க வந்திருக்கீங்கன்னா, நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கேன்னா, அப்ப நீ தமிழனானா, தமிழன் என்ற ஒரு ஜாதி அங்கே உருவாகி விட்டது. அப்ப என்ன ஆகுது, தெலுங்கு பேசுறவங்க ஒரு ஜாதி, கன்னடம் ஒரு ஜாதி, மலையாளம் ஒரு ஜாதி என்று ஏதாவது ஒரு அடிப்படையில் ஜாதி இருந்துட்டு தான் இருக்கும். அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் திமுக, நான் ஏடிஎம்கே, நான் காங்கிரஸ், நான் கம்யூனிஸ்ட், அது ஒரு ஜாதி உருவாகி விட்டது. ஆனால் அந்த ஜாதிகள் சில காலம் இருக்கும், மாறலாம். ஆனால் இது கூடவே பிறந்து வருவதால் இந்த பரம்பரை ஜாதி அமைப்பில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்க வேண்டுமே ஒழிய ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி எவன் கிளம்பினாலும் அவனை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்படியானால் இந்த ஜாதிக்கான அடிப்படை எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் அது நமது முன்னோர்கள் 5000 6000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாகரிகத்தை கற்று வைத்த முன்னோர்கள் வாழ்க்கை அமைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வழிவகுத்து வைத்தார்கள். அவர்கள் அடுத்த ஜாதிக்காரர்களோடு சண்டை போட வேண்டும், அடுத்தவர்களை ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் என்றுமே சொல்லி தந்ததில்லை. இந்த இந்திய நாட்டில் ஜாதிகளால் வெள்ளையர்கள் வரும் வரை சண்டை ஏற்பட்டதும் இல்லை. இந்த இந்திய நாடுதான் வாழ்க்கை அமைப்பிற்கு உலகத்திற்கே முன்னோடியாக இருந்தது. அதிலும் குறிப்பாக தமிழகம் தான் முன்னோடியாக இருந்தது, தமிழ் தான் முன்னோடியாக இருந்தது. வெள்ளைக்காரர்கள் படையெடுத்து வந்த பின்னால், இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்த பின்னால் கூட வருகின்ற வெள்ளைக்காரர்கள் மதங்களை மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டதன் காரணமாக அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்த மாதிரி எடுத்துக்கொண்டு அவன் கணக்கு எடுத்து ஜாதிகளை பிரித்தான். அவனுக்கு தெரியாது, கவுண்டர்னா யாருன்னு தெரியாது, நாயக்கர்னா தெரியாது, முதலியார்னா தெரியாது, வேறு எந்த ஜாதிகளும் தெரியாது. ஆனாலும் இந்த நாட்டை ஆள்வதற்காக அவன் ஒரு கணக்கு புத்தகத்தை வைத்துக் கொண்டு கணக்கு போட்டான், எந்த எந்த ஊரில் யார் இருக்கிறார்கள், என்னென்ன ஜாதி என்று. அப்பொழுது ஜாதி அடிப்படையில் வசதியாக இருந்தவர்களை ஃபார்வர்ட் என்றும், வசதியற்றவர்களை கீழானவர்கள் என்றும், அதைவிட வசதியற்றவர்களை தலித் என்றும் ஏதோ ஒரு பெயரிட்டு அவன் ஒன்றை உருவாக்கி விட்டான். காலம் மாற மாற அவன் அதை பார்த்தான். இதை வைத்துக் கொண்டு நாம் இந்த நாட்டை நன்றாக ஆள முடியும், பிரித்து வைத்தால் தான் ஆள முடியும் என்ற சூத்திரத்தை கொண்டு வந்தவன் பிரிட்டிஷ்காரன். அவனுடைய அந்த ஆங்கிலேய மோகத்தின் அடிப்படையில், ஆங்கில வளர்ச்சியின் அடிப்படையில் வசதியான நம் நாட்டைச் சேர்ந்தவர்களும் ஏமாந்து போய் அவன் சொல்வதுதான் சரி என்று ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு. சரி, அதுக்கு பின்னால வருவோம். முதலில் நமது சமுதாயத்தை பற்றி பார்ப்போம். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் டிஐ சைக்கிள்ஸ், இப்ப சாந்தி கியர்ஸ் அவங்க தான் விலைக்கு வாங்கியிருக்காங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர், அந்த நிறுவனத்தினுடைய சொந்தக்காரர் சுப்பையா அப்படின்னு பேரு, எம்பி சுப்பையா, திருப்பூர்ல பின்னலாடை தொழிலில் இவ்வளவு முன்னேற்றம் இருக்கிறது,
கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான கோடிகளில் அவர்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழிலை நாமும் ஏன் செய்யக்கூடாது? ஏன் திருப்பூரில் மட்டும் இதை வெற்றிகரமாக செய்கிறார்கள்? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் என்று சாதாரண நாட்களை அனுப்பவில்லை. அவருடைய நிறுவனத்தில் இருந்த 3 சிறந்த மேனேஜர்களை தேர்ந்தெடுத்து திருப்பூருக்கு அனுப்பி வைத்தார். அந்த திருப்பூருக்கு வந்த 3 மேலாளர்களும் கிட்டத்தட்ட 3 மாதம் இருந்து எல்லா தொழிற்சாலைகளுக்கும் சென்று எல்லோரையும் பேட்டி கண்டு, வங்கி அதிகாரிகளை பேட்டி கண்டு, அங்குள்ள பலதரப்பட்ட மக்களோடும் கலந்து பழகி கடைசியாக அவர்கள் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை கொடுக்கிறார்கள். அப்ப அவர் சுப்பையா கிட்ட என்ன கொடுக்கிறாங்க? அவர் கடைசியாக என்ன முடிவுக்கு வந்தார் என்றால், திருப்பூரின் வெற்றிக்கு காரணம் 1 கொங்கு வேளாள கவுண்டர்கள், 2 கொங்கு வேளாள கவுண்டர்கள், 3 கொங்கு வேளாள கவுண்டர்கள். இந்த வெற்றியின் அடிப்படை காரணம் இந்த சமுதாயம் என்பதை அவர் கோடிட்டு காட்டிவிட்டு அமர்ந்தார். அப்படியானால் இந்த சமுதாயத்திடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. இரண்டாவதாக, ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் காங்கிரஸ்ல எம்பியா இருக்கிற திரு கார்வேந்தன் அவர்கள், சுப்பிரமணியன் நீங்க மலேசியாவுக்கு வரணும், உங்க கூட கவிதாசனும் வர்றாரு, 3 பேர் ஒரு மீட்டிங் இருக்குது போலான்னு கூப்பிட்டாரு. சரி சென்று வருவோம், என்ன விஷயம் சொல்லும் போது, அங்கு நமது கொங்கு வேளாள சமுதாயம் இருக்கிறது, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இருக்கிறார்கள், அவர்களோடு ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம், வாருங்கள் என்று அழைத்தார்கள். எனக்கு கூட அது ஆச்சரியமா இருந்தது. பல தடவை மலேசியா போயிருக்கேன், ஆனா நமது கொங்கு வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது. ஈப்போ நகரத்துக்கு கூட்டு போனாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப பிளைட்ல போகும்போது தமிழ் நேசன் என்று ஒரு பத்திரிகை இருந்தது. அந்த பத்திரிகையில படிக்கும்போது நிறைய தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் குற்றவாளிகள் ஆக்கப்பட்டு, சில பேர் சிறையில் அடைக்கிறாங்க, சில பேர் கைது பண்றாங்க, சில பேர் திருடுறாங்க என்று இருந்தது. அப்ப நான் அந்த அமைப்பாளர்களிடம் பேசி கொண்டு வந்து கேட்டேன், இப்படி தமிழர்களை பற்றி தமிழ் பத்திரிகைகளிலே இப்படி செய்திகள் வருகின்றன, ஜெயில போட்டாங்க, அங்க திருடி இருக்காங்க, அங்க குத்து வெட்டிருக்காங்கன்னு. அப்பொழுது அவர் சொன்னார், இந்த செய்கையை செய்யக்கூடிய யாரும் கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. அதாவது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியோ ஒரு திருட்டுத்தனமோ நமது சமுதாயத்தில் இல்லை. ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் எதா இருக்கலாம், இல்லை என்று சொன்னார். இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், இந்த சமுதாயம், இந்த கொங்கு சமுதாயத்தின் இரத்தத்திலேயே அது ஊறி இருக்கிறது. இது இந்த காலத்தில் இல்லை, சங்க காலம் தொட்டு இந்த சமுதாய அமைப்பில் இருந்திருக்கிறது. விருந்திருக்க உண்ணான் வேளாளன் என்பது பழமொழி. இப்படி அந்த வாழ்க்கை அமைப்பில் அந்த ஜாதி அமைந்த போது மற்ற ஜாதிகளை அவர்கள் வெறுத்ததாகவோ ஒதுக்கியதாகவோ சரித்திரமே கிடையாது. எல்லா ஜாதியரையும் அணைத்து, அவளுடைய திருமணமாகட்டும் இழப்புக்களாகட்டும், அந்த சமயத்தில் மற்ற ஜாதியினரையும் அழைத்து வந்து அந்த ஜாதிகளோடு ஒரு சமுதாயம் இருந்தால்தான் நன்றாக இருக்கும் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அது வெள்ளையர்களால் இந்த ஜாதி அமைப்பு கொஞ்சம் சீரழிக்கப்பட்டது. அவர்களுக்கு புரியவில்லை, இந்த ஜாதி அமைப்பினால் தான் இந்தியா ஒரு மிகச்சிறந்த நாடாக இருக்கிறது, இந்த குடும்பங்கள் அற்புதமாக இருக்கின்றன, கொள்ளை அடிக்க அடிக்க வற்றாத செல்வம் இந்த மண்ணில் இருந்து வந்து கொண்டிருப்பதால் தான் இன்றும் இந்தியா ஒரு சிறந்த நாடாக இருக்கிறது. நமக்கு அக்கவுண்ட்ல வர்ற பணத்தை பத்தி கவலையே இல்லை. அக்கவுண்ட் இல்லாத பணம் தான் இந்த நாட்டில் இன்னும் கோடி கோடியாக கொட்டி கிடக்கிறது. அவன் படிச்சவனுக்கு சொல்றானுங்க, மந்திரிகள் சொல்றார்கள், நம்ப வேண்டாம். பல நாடுகளுக்கு சென்று வந்ததனால் சொல்லுகிறேன், பலதரப்பட்ட சமுதாயத்தை பார்க்கதால் சொல்லுகிறேன். இந்த இந்திய மண்ணை விட புண்ணிய பூமி உலகத்தில் கிடையாது. அதுவும் நம்மை போன்ற ஒரு சமுதாய அமைப்பு கட்டுப்பாடு இருக்கிறவர்கள் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இதனால் இதை ஜாதி வெறி என்று சொல்ல வேண்டியதில்லை. வெளிநாட்டுக்கு சென்று நான் ஒரு இந்தியன் என்று கர்வத்தோடு சொன்னால் இவன் இந்திய வெறிபிடித்து அலைகிறான் என்று சொல்ல முடியுமா? அல்லது நான் பேசக்கூடிய தமிழ் மொழி அற்புதமான மொழி என்று சொன்னால் இவன் தமிழ் வெறியன் என்று சொல்ல முடியுமா? எல்லா பாஷைகளையும் கற்றுக்கொள்ளலாம், எல்லோரோடும் பழகலாம். நாப்பா அவர்கள் குறிஞ்சி மலருக்கு பின்னால் பொன்விலங்கு என்று ஒரு புத்தகம் எழுதினார். அதில் ஒரு அழகான வரிகளை எழுதியிருப்பார். நான் என் தாயை வணங்குகிறேன், அடுத்தவனுடைய தாயை மதிக்கிறேன் என்று எழுதியிருந்தார். அதுதான் நான் என்னுடைய ஜாதி, என்னுடைய குலம், என்னுடைய தாய், என்னுடைய மொழி, என்னுடைய மண், இதை வணங்கி பூஜிக்கிறேன், அடுத்தவர்களுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். அப்படி இருந்தால்தான் சமுதாயம் வளர முடியும். அப்படி வளரக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ஏன் சமீப காலமாக இப்படிப்பட்ட நிகழ்வுகள்? இங்கே பேசும்போது மிகவும் உணர்ச்சிகரமாக பேசினார்கள்.
இந்த சின்ன பொண்ணுங்க காதல் பண்ணிட்டு போயிடுறாங்க, வேற ஜாதிக்காரங்க கூட போயிடுறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்துனா நம்ம பண்ணிடுறாங்கல்ல. இதில் 90% தவறு பெண்களிடம் தான் இருக்கிறது, நம்மிடம் இல்லை. ஏனென்றால் இன்று இருக்கக்கூடிய பெண்கள் தங்கள் குழந்தைகளை படிக்க அனுப்பும் போதே தமிழ் படிக்க அனுப்புவதில்லை, ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த முட்டாள்தனத்தை எவன் கொண்டு வந்தான் என்றே தெரியவில்லை. ஏதோ ஆங்கில மொழியை படித்து விட்டால் பெரிய அறிவுஜீவிகளாகவும், தமிழ் மொழியிலிருந்து படித்து வந்தால் ஒன்றுமே தெரியாத போலும் இன்று இருக்கக்கூடிய அத்தனை தொழிலதிபர்களும் அத்தனை அறிவாளிகளும் வெளிநாட்டிற்கு சென்று ஏராளமாக வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிற அத்தனை பேரும் தமிழ் படித்தவர்கள் தான், அல்லது அவர்கள் தாய்மொழியில் படித்தவர்கள். ஆங்கிலம் ஒன்றும் அப்படி கற்றுக்கொள்ள முடியாத கடுமையான மொழி அல்லவே அல்ல. 3 மாசத்துல கத்துக்கலாம், யார் வேண்டுமானாலும் பேசலாம். ஆங்கிலத்தை மட்டும் கற்றதனால் யாராவது ஒரு தொழிலதிபர் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். ஆங்கிலத்தை மட்டும் படித்துக் கொண்டு வந்ததனால் அவர் ஒரு துறையிலே சிறந்து விட்டார் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக கிடையாது. அப்படி இருந்த அமெரிக்காக்காரன் ஏன் இந்தியாவுக்கு சிவப்பு கம்பளம் வச்சு கூப்பிட்டு இருக்கான்? தமிழை விட்டுருங்க, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என்ற அத்தனை மொழிகளை படித்தவர்களும் ஆங்கிலத்தையும் படித்துக் கொள்ளலாம். சாதாரணமா பெங்களூர்ல போன ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரன் 4 லாங்குவேஜ் பேசுறான், இங்கிலீஷ் பேசுறான். பேசுவது ஒன்றும் மிக ஒரு பெரிய ஒரு இதல்ல. அதுக்காக நம்ம குழந்தைகளை கூட்டு வந்து இங்கிலீஷ்ல பேசு, இங்கிலீஷ்ல பேசு என்று சொல்லி இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் சென்று அவன் தாய் மொழியை மறக்கும் போது தன் தாயை மறந்து விடுகிறான், தன் தந்தையை மறந்து விடுகிறான், தன் குலத்தை மறந்து விடுகிறான், தன்னுடைய அடையாளத்தை தொலைத்து விடுகிறான். அந்த அடையாளம் தொலைத்தவனை நீ வீட்டில் வளர்த்தி விட்டு 18 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து ஐயோ அவன் என்னை விட்டு விட்டு போய்விட்டானே என்றால் குற்றம் அந்த பெண்ணினுடையதல்ல, பையனுடையதல்ல, உன்னுடைய குற்றம். இதற்கு காரணம் என்ன? போலி கௌரவம். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நம்ம பெருமையை பீத்திக்க வேணும், இதுதான் கௌரவம். என்னுடைய பெண்ணை எங்கே நான் படிக்க வைக்கிறேன் என்றால் நான் 1 லட்சம் ரூபா கொடுத்து ஏதோ ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன். பொண்ணு படிக்கிறத சொல்ல 1 லட்சம் ரூபா கொடுத்து நான் சேர்த்து விட்டேன்னா பக்கத்து விட்டம்மா கொஞ்சம் வயிறு எறியணும், அங்க கொண்டு போய் சேர்த்து விட்டாளா? இனி இவங்க சும்மா இருப்பாங்களா? அந்த கவுண்டர் விடுவாங்களா? ஏயா நீ ஒரு கவுண்டனா, பக்கத்துல 1 லட்சம் கொடுத்து சேர்த்திருக்கல, நீ 1.5 லட்சம் கொடுத்து கொண்டு போய் வேற ஏதாவது ஸ்கூல்ல சேர்த்து. ஏன்னா இவங்க பெருமை பேச வேண்டும் என்பதற்காக நம்முடைய அடையாளங்களை நாமே சிதைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு கட்சியில கூட்டம் போட்டு பிரயோஜனம் கிடையாது, அரசாங்கத்தில் போய் சொல்லி கிடையாது. ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் இது வர வேண்டும். அந்த உணர்வு இல்லாவிட்டால் 1000 கூட்டம் போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனா வேற விதத்துல தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. குற்றங்கள் நம்மிடமிருந்து ஆரம்பமாகின்றன. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொன்னான். உன்னுடைய வேலையை நீ ஒழுங்காக வைத்திருந்தால் அடுத்த வீட்டு வெள்ளாடு அதில் வந்து மேயாது. வேலியை நீ துறந்து வைத்து விட்டு நீ எங்கேயோ சுற்ற போய் விடுகிறாய். அப்புறம் எந்த வெள்ளாடு மேய்ஞ்சாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், நம்ம தம்பி பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய ஒரு நண்பர் குடும்பம், அந்த குடும்பத்துக்கு இந்த பொண்ணு ஒரு நாளைக்கு மத்தியானம் சாப்பிடலாங்கிறதுக்காக போறான். தன்னுடைய கல்லூரியில் படித்த தோழிகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றப்பான்னு சொல்லிட்டு போறான். போய் அந்த வீட்டில் அவள் சாப்பிட்டு விட்டு இருக்கும்போது அந்த வீட்டு பொண்ணோட தந்தை வர்றாரு. தந்தை வரும்போது கூட இருக்கிற இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணோட சித்தப்பா பொண்ணோ பெரியப்பா பொண்ணோ அறிமுகப்படுத்துறாப்புல. இது சந்தியா குளத்தூர்லேருந்து வந்திருக்காங்க, இது யாரோ ஒரு மீரா இங்கிருந்து வந்திருக்காங்க. அப்ப அவருடைய பெண் சந்தியா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, எங்க அப்பா கிட்ட என்னை நீ அறிமுகப்படுத்து, இதுதான் உங்கள் பெண் என்று. இவளுக்கு ஆச்சரியம், என்ன இந்த மாதிரி சொல்றானா? எங்க அப்பா கூட பேசிய மாசக்கணக்காச்சு, நான் வீட்டில் இருக்கும்போது அவரை பார்த்ததே கிடையாது, நான் தான் உங்க பொண்ணுன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லுனா அந்த பொண்ணினுடைய மனதில் என்ன வேதனை இருக்கும்? அந்த வேதனை நம்மிடம் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஒரே சிந்தனை பணம் சம்பாதிப்பதில் குறியாக இருக்கிறது. காலையில் 5 மணிக்கு எறிஞ்சா நைட்டு 10 மணி வரைக்கும் ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். யாருக்கு நீ சம்பாதிக்கிற? எந்த பொண்ணுக்காக சம்பாதிக்கிறாயோ, எந்த பையனுக்காக சம்பாதிக்கிறாயோ அவனை பற்றி நீ கவலைப்படவில்லை. ஊரில் உன்னுடைய பெயர் தெரிய வேண்டும், பெரிய பணக்காரன் என்று சொல்ல வேண்டும், பெரிய தொழிலதிபர் என்று சொல்ல வேண்டும். அந்த மோகத்தில் அலையும் போது உண்மையான சொத்து எது என்று தெரியாமல் நம் குழந்தை செல்வங்களை நாம் கவனிக்காமல் விட்டு விடுகிறோம். ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் அது கூட உட்கார்ந்து என்ன ஜாதி, நம்ம என்ன குலம், நம்முடைய தாய் தந்தையர் யாராவது சொல்லியிருக்கமா?
நேரம் இல்லை, எனக்கு அவனை பார்க்கணும் இவனை பார்க்கணும். காலில் சக்கரத்தை கட்டி கொண்டு நான் சுற்றி கொண்டு இருக்கிறேன். யாருக்காக சுற்றுகிறேன்? இவர்களுக்காகத்தான் சுற்றுகிறேன் என்று இவர்களுடைய அடையாளத்தை இவரும் சேர்த்து தொலைத்து விடுகிறார். இதை மாற்ற வேண்டும். வடநாட்டில் நான் பார்த்த பல குடும்பங்களில், ஒரு மார்வாடியா இருக்கட்டும், குஜராத்தியா இருக்கட்டும், பஞ்சாபியா இருக்கட்டும், இந்த எண்ணம் அவர்களுக்கு இருந்ததே கிடையாது. குடும்பத்தோட தான் இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு யார் போனாலும் அவர்களை அழைத்து அறிமுகப்படுத்தி வைப்பார்கள். குழந்தைகள் காலை தொட்டு வணங்குவார்கள். அந்த பழக்கத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்கே நம்ம சொல்லி கொடுக்கறது, ஏன்னா சொந்தமே வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு தானே பார்க்கிறோம். எந்த விருந்திருக்க உண்ணாத வேளாளரின் குடும்பத்தில் கதவுகளை அடைத்து வைத்து விட்டு நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த நேரத்தில் ஏன் இந்த கர்மங்கள் வந்து தொலைத்தன என்று சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தால் எங்கே அங்க சமுதாயம் முன்னேறும்? இவர்களுக்கு தொலைக்காட்சி பார்ப்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. இவர்களை சேர்ந்த உறவினர்கள் வரும்போது இவர்கள் அமர்ந்து கொண்டு பார்க்க வேண்டும். ஆண்களை விட்டு விடுங்கள். ஒன்று ஞாபகத்தில் வையுங்கள், பெண்களால் தான் குடும்பம் வளரும், பெண்களால் தான் நாடு வளரும், பெண்களால் தான் சமுதாயம் வளரும். ஆண்களால் அதை செய்ய முடியாது. அதனால் குற்றங்கள் என்றால் பெண்கள் தான் திருத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய மகளை தான் தான் பாதுகாக்க வேண்டும். அப்பதான் சொல்லி தரணும். ஒரு கிறிஸ்தவனை எடுத்துக்கொண்டால் ஞாயிற்றுக்கிழமை என்றால் குடும்பத்தோடு அவர்கள் சர்ச்சுக்கு போகிறார்கள். ஒரு இஸ்லாமியரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் 5 முறை தொழுகை நடத்துகிறார்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரோடும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அது மூட நம்பிக்கையா என்ற தேவை நமக்கில்லை. உங்கள் குழந்தைகளை வாரத்தில் ஒரு நாளாவது கோயிலுக்கு அழைத்து செல்லுகிறீர்களா? அல்லது சாமி படத்தை வச்சு உங்க பாட்டம்பாட்டி படத்தை வச்சு சொல்லி கொடுக்குறீங்களா? ஐயோ அதெல்லாம் கிடையாது, எனக்கு கோயிலுக்கு போறதுக்கு நேரமே கிடையாது. அழைத்து செல்ல வேண்டும். மலேசியாவிலிருந்து வருகிறார்கள், சிங்கப்பூரிலிருந்து வருகிறார்கள். அப்ப கேப்ப எங்க வந்திருக்குன்னா குலதெய்வம் கோயிலில் போய் மொட்டை ஓட்டு போகணும். அங்கிருந்தாலும் அவர்கள் இன்னும் கலாச்சாரத்தை காப்பாற்றி கொண்டிருப்பதால் அங்கே இந்த பிரச்சனை எழுவதில்லை. இங்கு நமது கலாச்சாரத்தை நாமே கேவலமாக நினைக்கும் அளவுக்கு ஒரு எண்ணம் தோன்றிக் கொண்டிருக்கிறது. தொழில் செய்யறவங்களை பார்க்கிறேன், எத்தனையோ பேரை பார்க்கும்போது பேசும்போது சொல்லுவோம், ஆமாங்க நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது செய்யணுங்க சொல்லணுங்க, அதோட சரி வீட்டுக்கு போனால் அந்த குழந்தைய அது மறந்தாச்சு. இதில் இன்னொரு கொடுமை என்னவென்றால், நாம் நினைப்பது நம்ம படிக்கல, நம்ம குழந்தைகளையாவது நல்லா படிக்க வைப்பனா, எது நல்ல படிப்பு எது கெட்ட படிப்பு என்று யார் முடிவு செய்வது? எது உயர்ந்த படிப்பு எது தாழ்ந்த படிப்பு என்று யார் முடிவு செய்வது? என்ன கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் போய் படித்தா அது தாழ்ந்த படிப்பா? நாங்கள்லாம் அங்கே தான் படிச்சுட்டு வந்தோம். தனியார் ஸ்டேன் ஸ்கூல் மாதிரி இருந்து மணி ஸ்கூல் மாதிரி இருந்து 50 வருஷத்துக்கு முன்னே அங்கே படித்தவங்கெல்லாம் என்ன இப்போ கொடிகட்டியாக பறந்துட்டு இருக்காங்க. ஒரு புண்ணாக்கும் கிடையாது. படிப்பு என்பது அடிப்படை, அவ்வளோதான். உனக்கு தமிழ் படிக்க தெரிந்தால் நீ படித்தவன், ஆங்கிலத்தை கூட்டி படிக்க தெரிஞ்சா நீ படித்தவன். மேற்கொண்டு படிப்பதெல்லாம் உன் தொழிலுக்காக. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறியா, படிச்சுக்க. படிச்சுட்டு ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்தால் அது தொழில் கல்வி, வேற ஒன்றும் இல்லை. அந்த காலத்தை விஷயத்தை சொல்கிறேன். நம்ம கல்யாணம் பண்ணும்போது பானை எடுக்கிறதுக்காக கோயவன் வீட்டுக்கு போவாங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னால் தான் அவர் இருக்கார். நான் சின்ன வயசில் வேலை இல்லாத போது அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். பார்த்துட்டு இருக்கும்போது அவர் அந்த ஒரு சக்கரை மாதிரி இருக்கு, அதில் மண்பானை அதை தயார் பண்ணுவார். தயார் பண்ணி அறுத்தெடுத்து வைப்பார். அதை வச்ச பின்னாடி பின்னால் திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்குது, அது பானையாக இருக்காது. அந்த வீட்டில் இருக்கிற அம்மா அந்த பொண்ணுகள்லாம் வந்து உட்கார்ந்து அதை தட்டி தட்டி அதை மெழுகி அது ஒரு பானை வடிவம் பண்ணவனால தான் அவங்க வந்து அடுப்பில் கொண்டு போய் வைப்பாங்க. ஆக அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒரு தொழில் கல்வியை பயிலுகிறார்கள். இதே வெள்ளைக்காரங்கிட்ட கேட்டால் அதுக்கு லைசன்ஸ். சுவிட்சர்லாண்டில் போட்டால் பானை கிடையாது, ஆனால் எந்த தொழில் செய்யனாலும் அவன் வந்து ஒரு லைசன்ஸ் கொடுத்து வச்சிருவான். இங்கே அந்த முறை இருக்கவில்லை. ஏனென்றால் இந்த நாடு, சுவிட்சர்லாண்டு 500 வருஷம், அமெரிக்கா 500 வருஷம், இங்கிலாந்து ஒரு 700-800 வருஷம். ஆனால் 5000-10,000 வருஷமாக இருந்து அவர்களுக்கே நாகரிகத்தை கற்று சொன்ன நாடு இது. இப்போ போய் நான் அமெரிக்காவிலேருந்து அதை பார்த்துட்டு வந்தேன், சுவிட்சர்லாண்டில் இதை பார்த்துட்டு வந்து இங்கே வந்து சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இது எல்லாம் வெறும் போலித்தனமான ஒரு மாயைகள். அப்ப அந்த வீட்டில் அவன் பானை செய்யும் போது அவன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போறான்னா அந்த பானை செய்கிற குடும்பமா இருந்தாகத்தான் அது பொருளாதார ரீதியாக அது உயர்ந்து வர முடியும். இப்போ நம்ம பொண்ணுங்க இருக்காங்க, விவசாய குடும்பங்கள், எல்லாரும் போவாங்க, களை எடுப்பாங்க, பருத்தி விடுவாங்க, ஒரு 4-5 ஆடு மாடுகளை வச்சுட்டு பால் கறந்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த வேலையை செய்கிறவங்க அந்த வீட்டுக்கு போன இந்த பொண்ணு போய் பானைவா பண்ண முடியும். ஸோ பொருளாதார ரீதியாகவே அது அழிந்து விடுவதால் தான் ஜாதிகளுக்குள் திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதனால் தான் சமுதாயம் வளர்ந்தது.
இப்ப இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் யார் வேண்டுமானாலும் என்ன தொழிலை வேண்டுமானாலும் என்று செய்ய வரும்போது, அதற்குண்டான படிப்பு, அதற்குண்டான வாழ்க்கை முறை என்று வரும்போது அவர்கள் பிரிந்து சென்று விடுகிறார்கள். ஆனாலும் வாழ்க்கையின் அடிப்படை அமைப்பை யாராலும் மாற்றிக்கொள்ளவே முடியாது. இந்த காதல் திருமணம் செஞ்சுட்டு போற சகஜம், இந்த காலத்தில் அதை நிறுத்த முடியாது. காதல்ங்கிறதே ஒரு முட்டாள்தனமான விஷயம். அந்த முட்டாள்தனத்தை எல்லாருமே சேர்ந்து இது முட்டாள்தனம் இல்லை என்று சொல்வதால் காதல் ஏதோ பெருசு மாதிரி கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், சினிமா பார்த்துட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ணிட்டு போன பின்னால் இருக்கிறவனை யார் காதலிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை தான் நல்லா இருக்கு. இப்ப நம்ம பாட்டம் பூட்டம் நல்லா காதல் பண்ணியா கல்யாணம் பண்ணாங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க காதல் பண்ணலையா? இலைமறை காய்மறையாக என்று அரசாங்கம் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த சமுதாயத்தில் இருந்திருக்கின்றன. அதை நாம் அங்கீகாரம் செய்திருக்கின்றோம். வாழ்க்கை நன்றாகத்தான் நடந்தது. வெளிநாட்டில் ஒரு உதாரணம் சொல்றேன். எப்படி சீரழிந்து விடும் இந்த சமுதாயம் இந்த கட்டுப்பாடுகள் இல்லாவிட்டால், எப்படி இந்த குடும்பம் என்ற கட்டுப்பாடு இந்த நாட்டை உயர்த்தி வைத்தது என்பதற்காக இதை சொல்லுகிறேன். அந்த நாடுகளில் அரசாங்கம் அனைத்தையும் பார்த்து கொள்ளுகிறது. ஒரு நண்பரோட வீட்டுக்கு போயிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு அவர் வீட்டுக்கு போய், ஒரு வருடம் இருக்கும். இப்போ சமீபத்தில் போனப்போ வீட்டில் மத்தியான சாப்பாட்டு கூப்பிட்டுருக்காரு. போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் நான் கேட்குறேன், எங்கள் பையன் எங்கே, பொண்ணு எங்கேன்னு. அவருக்கு ஒரு பையனு பொண்ணு இருக்காங்க. அப்புறம் போனப்போ காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வரும்போது பையன் இப்போ வந்துடுவான்னுங்கிறாரு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த பையன் சாப்பாட்டுக்காக வர்றான். கூட ஒரு பொண்ணை கூப்பிட்டு வர்றான். அப்போ அவர் அப்பா சொல்கிறாரு, இது அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், போன தடவை பார்த்தபோது வேற பொண்ணு இருந்தாலேன்னா, இல்லை இல்லை இது 3வது கேர்ள் ஃப்ரெண்டுன்னா. நான் சொன்னேன், இவளையாவது கல்யாணம் பண்ணிக்குவான்னா? பண்ண மாட்டான். அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எது அவனுக்கு ஒழுங்காக பிடிக்குதோ அது வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டான்னா. சரி உட்காரு. பொண்ணு வர்றா. பொண்ணு வரும்போது அறிமுகப்படுத்துறான், இது என்னோட பொண்ணு, அது அவனுடைய பாய் ஃப்ரெண்டு. இந்த பையனும் மாறி இருந்தானே, போன தடவை வேறவனையும் சொன்னேன், இது அவளுக்கு 2வது பாய் ஃப்ரெண்டு. சரி இவளையாவது கல்யாணம் பண்ணுவானா? அது எனக்கு தெரியாது, அது அவங்களுடைய பிரச்சனை. ஒரே வீட்டில் அப்பன் அம்மாவா இருக்காங்க. பொண்ணு இப்படி வர்றா, பையன் அந்த ஊர் பழக்கம் அப்படி. இன்னொன்று, அவன் காலேஜ் முடிச்சிட்டான்னு வச்சுங்க, அவன் அவங்க அப்பா அம்மா கூட இருக்க மாட்டான். இருந்தால் கேவலம். பையன் இன்னும் கூடவா இருக்கான், காலேஜ் முடிச்சுட்டு கேட்டுருவானவங்கிறதுக்காகவே பக்கத்து வீட்டில் தெருவில் ஏதாவது ரூம் போட்டு கொடுத்துருவாங்க, தனியாக தான் இருப்பாங்க. சரி இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவங்க பக்கத்து தெருவில் தான் இருக்காங்க. ஆனால் இவன் அவங்க கூட இருக்க மாட்டான். இவனுடைய தந்தையார் ஆஸ்பத்திரியில் இருக்கார். அப்போ ஒரு தடவை சொல்கிறேன், எங்கள் அப்பா போனாலும் போயிடுவாருன்னு. நான் சொன்னேன், அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் யார் பார்த்துருக்காங்கன்னா அது அரசாங்கம் நர்ஸை ஏற்பாடு பண்ணி அவங்க பார்த்துக்குவாங்க. சரி திரும்பி வந்தாலாவது உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் சம்சாரம் பார்ப்பாங்களா? அந்த மாதிரி பழக்கம் எங்கள் நாட்டிலேயே கிடையாது. அதுக்கு அரசாங்கம் ஒரு நர்ஸை போட்டு பார்த்துக்கும். ஆக எல்லாவற்றையுமே அரசாங்கம் பார்த்து கொள்வதால் இவர்களுக்கு இந்த கவலைகள் கிடையவே கிடையாது. யார் எவனை பார்த்தா என்ன, அது தாத்தாவா இருந்தா பாட்டியா இருந்தா அரசாங்கம் பார்த்துக்கு. அப்ப என்ன பண்ணுவான், கிறிஸ்துமஸ் ஸ்கோர் கார்டு, ஹலோ ஐ லவ் யூ. அம்மாவுக்கு மதர்ஸ் டே, அம்மா ஐ லவ் யூ. அப்பாவுக்கு அப்பா டே, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு டே, காதலிக்கு காதலி டே. ஏன்னா 4-5 காதலி இருப்பாங்கல்ல, ஒருத்திக்கும் ஐ லவ் யூ. இப்ப இந்த சமுதாயத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள், என்ன உறவு இருக்கு, என்ன சென்டிமெண்ட் இருக்கு. ஒரு இளவு செத்து போயிட்டாங்க. நான் ரெகுலரா போய் சுவிட்சர்லாண்டில் தங்கக்கூடிய ஒரு ஹோட்டல், அங்கதான் போனா ரெகுலரா தங்குவேன். ஒரு தடவை அந்த ரூமுக்கு போகும்போது ஹோட்டல் பூட்டி இருக்கு. அதில் ஒரு சின்ன இதில் சுப்பிரமணியம் யூ கேன் டேக் யுவர் கீன்னு சொல்லி ஏதோ ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்க. நான் போனேன், நம்பரை பட்டன் போட்டு கீ வந்தது, உள்ளே போயிட்டேன். திரும்பி வந்தால் அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க கீழே. என்னம்மா உங்கள் வீட்டுக்காரர் இறந்ததா சொல்லி வெளியே போஸ்டர் வச்சுருக்க, நீ இப்போவே வந்துட்டியண்ணா? ஆமாங்க அவர் இறந்து போயிட்டாரு, நான் வீட்டில் வச்சுருக்கோம், 3 நாள் கழிச்சு தான் நாங்கள் சர்ச்சில் இது பண்ண போகிறோம், நான் வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறது, அதனால் நான் வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னாங்க. என்னடா இது இருக்குது, புருஷன் செத்து கிடக்குறான், அந்த அம்மா இங்கே வேலை செய்கிறாள்ன்னு. அப்புறம் கேட்டேன், உங்கள் பொண்ணுகள்லாம் என்ன பண்ணா? பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவள் வீட்டில் இருக்கா, செகண்ட் ஷிஃப்ட் அவள் வந்துடுவா, அவள் வீட்டுக்காரன் மறுபடி வந்தான்னா அவனும் எங்களுக்கு உதவியாக இருப்பான். இங்கே எங்கே இளவூட்டில் இல்லை, ஹோட்டலில், ஏன்னா பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கணும். சரி இருக்கட்டும் பரவாயில்ல, இந்த ஊர் பழக்கம் அப்படி போல் இருக்குன்னு 2 நாள் கழிச்சு நான் நிறுவனத்துக்கு போய் கேட்குறேன், ஐயா இந்த ஆள் இறந்துட்டான், அந்த ஹோட்டலில் தான் நான் ரொம்ப நாளாக தங்கிட்டு இருக்கேன். இறந்த ஆள் எந்த நிறுவனத்தோடு நான் தொடர்பு வைத்திருந்தேனோ அந்த நிறுவனத்தில் ஏற்கனவே பணிபுரிந்தவர். அதனால் நான் அங்கே இருக்கிற ஒரு மேனேஜர் கேட்குறேன், சரி அவங்க வீட்டுக்கு நம்மளே அளவுக்கு போயிட்டு வந்துடுவோம், ஏதாவது ஒரு பூங்கத்து கொண்டு போய் வச்சுனா, நோனோ சுப்பிரமணியம் அந்த மாதிரி பழக்கமெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது.
இறந்தா சர்ச்சுக்கு கடைசி நாள் ஆபீஸ் மூலமா யாரோ ஒருத்தர் போவாங்க, ஒரு மரியாதைக்கு போய் ஒரு பூங்கொத்தை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டில் ஒயின் கொடுப்பாங்க, எல்லாம் சாப்பிட்டு போட்டு வந்துடுவான். ஒரு 50 பேர் தான் போகணும், நம்ம எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் அடுத்த நாள் அந்த அம்மா சர்ச்சுக்கு போயிட்டாங்க, நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறனால இருந்தேன். அடுத்த நாள் வந்தால் வழக்கம் போல வேலை நடக்குது. ஒரு இளவு கிடையாது, ஒரு பாட்டு கிடையாது, ஒரு சொந்த பந்தம் வந்து பார்த்து ஒரு 16 நாள் வச்சு உட்கார்ந்து திதி கிடையாது. ஏனென்றால் அந்த சமுதாயத்திற்கு இது தெரியவே தெரியாது. அவனுக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு, வெள்ளைக்காரனுக்கு பார்த்தா, ஏன்டா இவங்க செத்து போனா இப்படி கூக்குன்னு அழுகிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்கன்னா. ஏனென்றால் இந்த இந்திய சமுதாயம் உணர்ச்சியால், தியாகத்தால், பாசத்தால் ஆனது. அந்த சமுதாயம் வெறும் பணத்தால் ஆனது. இப்ப இங்க இருந்து நம்ம பசங்க படிச்சுட்டு அங்க போறாங்க, அங்க அவன் பாக்குறான் எல்லாம் தனித்தனியா இருக்கான், எவனும் கிடையாது, அவுத்து விட்ட கழுத மாதிரி தான், யார் வேணாலும் எவன் கூட வேணாலும் போலாம், எவனும் கேட்டுக்க முடியானா. இவங்க நினைக்கிறாங்க, ஆஹா இப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம் உலகத்தில் இருக்குமா, ஏன்னா வயசு அந்த மாதிரி. இங்க அம்மா அப்பாவும் சொன்னது கிடையாது, எடுத்த உடனே காலேஜ் முடிச்ச உடனே 30,000 சம்பளமா, சம்பளத்தை வாங்கிட்டு கையில போயாச்சு. இதில் கெட்டு போவது என்பது ஒரு 5% இருக்கலாம், மீதி 95 அப்படி கெட்டு போறதில்லை. ஆனால் இந்த 5% நாளை 7 ஆகலாம், 10 ஆகலாம், 15 ஆகலாம். இது ஆகாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நாம் தான் அதை காப்பாற்றியாக வேண்டும். பொண்ணு நல்லா தான் படிக்கிறா, பேசுறா, யாரு கூட வேணாலும் பழகுறாங்க, பழகட்டும். இன்னாருடன் தான் பழக வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இருக்க வேணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம பழைய ஊர்ல எல்லாம் அன்னைக்கெல்லாம் பார்த்தா உறம்புற வந்தா பெண்கள் வரமாட்டாங்க, முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க. அப்பா சிஸ்டர் பிரதர் இருந்தா கூட தொட்டு கூட பேச மாட்டாங்க. அப்படி ஒரு கலாச்சாரம் இருந்தது. காலம் மாறும்போது இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆச்சு, குளோபலைசேஷன் ஆச்சு, உலகமே எல்லாம் இருக்கும்போது இப்படி எல்லாம் நம்ம கட்டுப்பட்டியா இருக்க முடியாது, பழக ஆரம்பித்தார்கள், தவறில்லை. ஆனால் அந்த பழக்கம் வெள்ளையர்கள் மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதா இப்ப சொல்றது. அந்த சமுதாயத்தில் எந்த அமைப்பிலுமே ஒரு உண்மை கிடையாது, மகத்தான போலித்தனத்தில் வாழ்கிறார்கள். நம்ம நினைச்சிருக்க அமெரிக்கா பெரிய பணக்கார நாடு, பொருளாதாரத்தை அவங்கிட்ட தான் கத்துட்டு வரணும். அமெரிக்கா பணக்கார நாடு அல்ல, உலகத்திலேயே கடன்கார நாடு என்று ஒன்று என்றால் அது அமெரிக்கா தான். எல்லா நாடுகளிலிருந்து 840 பில்லியன் டாலருக்கு மேல கடனை வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு வீட்டிலும் 24 கோடி ஜனத்தொகை இருக்கிறது. அவர்களிடம் 82 கோடி கிரெடிட் கார்டு இருக்கு. என்ன வாங்கணும்னு தெரியாது, போனா கிரெடிட் கார்டை கழிச்சா பணம், வீடு கடன், அதுக்கு பணம், எல்லாம் கடனை வாங்கி தான் வச்சிருப்பான். அரசாங்கம் என்ன சொல்லுது, நீ எவ்வளவு செலவு பண்றியோ அது வரைக்கும் நல்லதுன்னு பேங்க்கு, இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்டு, இப்ப நம்ம ஈமுக்கோழி விவகாரம் எல்லாம் எங்கிருந்து வந்தது, அவனுடைய பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை மிகவும் படித்தவர்கள் இங்க வந்து ஃபைனான்ஸ் படிச்சுட்டு போனா 50 லட்சம் சம்பளம் கொடுக்குறான்ட்டு போறான். என்ன பண்ண போறான், தலையில மிளகாய் அரைக்கிற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்திய பொருளாதாரம் ஒன்றுதான், சைனா பொருளாதாரம் ஒன்றுதான். உயர்ந்த பேங்க் வச்சு கொண்டுட்டு சரியான முறையில் தொழில் நடத்துவது. இந்த ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறேன்னு சொல்றாங்கல்ல, இதை விட மோசமான சூதாட்ட உலகத்திலேயே கிடையாது. இதை வெளிநாட்டில் இருந்து தான் கொண்டு வந்தார்கள். ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு கடைசியா முடிச்சிடுறேன். எப்படி வெளிநாட்டுக்காரர்கள் நம்மை வந்து ஏமாற்றுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சின்ன கதை. இது உண்மையானதும் கூட. அதாவது இந்த அடிப்படையில் தான் அவர்கள் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், நாமும் அவர்களை பார்த்து ஏமாந்து போய் கொண்டிருக்கிறோம். இது பல மேடைகளில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு குரங்கு வியாபாரி ஒருத்தன் குளத்தூருக்கு வர்றான்னு வச்சுக்கோங்க. குளத்தூருக்கு வந்து இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு, எனக்கு நிறைய குரங்குகள் தேவைப்படுகின்றன, 10 ரூபா கொடுக்குறேன், உங்க ஊர்ல இருக்கிற குரங்குகள் எல்லாம் பிடிச்சிட்டு வான்னு சொல்றான். நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை குரங்குகளை நாம பிடிச்சிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துடுறோம். ஆளுக்கு 10 ரூபாய் கொடுத்து விடுகிறான். 2வது நாள் வர்றான், எனக்கு இருக்கிற குரங்கெல்லாம் பத்தாது, 20 ரூபாய் தர்றேன், இன்னும் நிறைய குரங்குகளை கூப்பிட்டு வாங்குறான். நம்ம பழனிமலை அடி வர மருதமலையெல்லாம் சுற்றி அங்கே இருக்கிற குரங்குகளை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாச்சு, 20 ரூபா கொடுத்துட்டான். இப்போ சொல்கிறான், எனக்கு இந்த குரங்குகள் போதாது, நான் ஊருக்கு போய் நிறையா பணம் கொண்டு வர்றேன், அந்த பணம் வரும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா குரங்குகளை கொண்டு வந்தால் நான் 50 ரூபா வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். போகும்போது ஒரு மேனேஜரை வச்சுட்டு போயிடுறான். அந்த மேனேஜர் உள்ளூர்க்காரன், அவனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கான். அவன் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரல. அப்போ உள்ளூர் ஆள் அவன் கூட ஒரு டீல் போடுறாங்க. உள்ளூர் குளத்தூர்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறான், ஐயா 10 ரூபாய்க்கு நீங்கள் குரங்கு வித்துட்டு வாங்கிட்டீங்க, பணம் வாங்கிட்டீங்க, 20 ரூபாய்க்கும் வாங்கிட்டீங்க, இப்போ எல்லா குரங்கும் இங்கே தான் இருக்குது, ஒரு 10,000 குரங்கு இருக்குன்னு வச்சுங்க, நம்ம 2 பேரும் ஒரு டீல் போடுவோம். ஒன்றுமே கிடையாது, இது 10 ரூபா 20 ரூபா, நீங்கள் எனக்கு 30 ரூபா கொடுங்க, இந்த குரங்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நாளைக்கு அவன் வந்தான்னு வச்சுக்கோங்க, 50 ரூபாய்க்கு இந்த குரங்கை கொடுத்துருங்க, உங்களுக்கு ஒருத்தருக்கு 20 ரூபா லாபம் கிடைக்குன்னா.
இவனுக்கு எந்த 10 ரூபாயும் எந்த 20 ரூபாயும் கொடுத்து வாங்கினாங்களோ அதை அவங்ககிட்டவே திருப்பி கொடுத்துட்டு அவன் சொல்றான், நீங்க இருங்க, எங்க முதலாளி வந்துருவார் வாங்கிடுவார். அவனும் போயிடுறான். 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, முதலாளி வரல. குரங்கு அங்கேயே இருக்கு. இவனுக்கு 30 ரூபா அவன் கொடுத்ததும் போச்சு. இவனுக்கு போய் தேடிட்டு வந்து வச்சாங்க. இதுதான் வெள்ளைக்காரர்களின் வெளிநாட்டு பொருளாதாரம். நம்ம ஊருக்கு வருவான், 1008 கதை சொல்லுவான், இங்க இருக்கிற பணத்தால எடுத்துட்டு போயிடுவான். நம்ம அந்த குரங்குகளை வச்சுட்டு வாயை திறந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். இதுதான் பொருளாதாரம். இதற்கு பெரிய படிப்பு தேவையே இல்லை. எவனாவது வந்து நான் இந்த மாதிரி ஃபினான்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு உங்க குழந்தைகள் கிட்ட சொன்னா, இல்ல உங்க குழந்தைங்க பிகாம் படிச்சுட்டு வந்து அங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அப்படி சொன்னா, ஸ்டான்ஃபோர்ட்ல சொன்னா, இந்த ஆக்சிஸ் பேங்கில் இப்படி சொன்னான் என்றால் நம்பாதீர்கள். அது ஏமாற்று வித்தை. எப்படி ஈமுக்கோழியை சொல்லி ஏமாத்தினாங்களோ, எப்படி ஃபைன் ஃபியூச்சர்னு சொல்லி. ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, பணத்தை யாராலும் 2 வருஷத்தில் ரட்டிப்பாக்கவே முடியாது, தவறான தொழிலை செய்தால் ஒழிய. பேங்க்ல வட்டிக்கு போட்டா 10% கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அந்த 10%க்கு மேல வேற எங்கேயும் கிடைக்காது. ஏதோ ஒரு பிரைவேட்ல நல்ல கம்பெனிக்கு போட்டா 18% கொடுப்பாங்க. 100 ரூபாய் எப்படியா அடுத்த மாசத்துல 200 ரூபாய் ஆகும். இவ்வளவு ஒரு முட்டாள்தனத்தோடு நாம் கொண்டு போய் கொடுப்பதற்கு ஏமாறுவது யார்? நாம தானே. அப்புறம் போய் போலீஸ்ல போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? குழந்தைகளுக்கு சொல்லி வையுங்கள். 2வது, எல்லா வீட்லயும் பொருளாதாரத்தை வீட்டோடு அமர்ந்து பேசுங்கள். இது வீட்டுக்காரர் கொடுத்துட்டு போயிடுவாரு. இந்த அம்மா 1000 ரூபாய் பாக்கெட்ல வச்சுட்டு தனியா போய் 2 ஈமுக்கோழி வாங்குறது. இதுதான் நாமக்கல்லையும் திருச்செங்கோட்டிலும் நடந்தது. கோயம்புத்தூர்ல எத்தனை பேர் வாங்கினான்னு தெரியாது. ஒவ்வொரு முறையும் நான் பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடும் சொல்லும் போது ஆயிரக்கணக்கில் வந்து கதை சொல்லுவார்கள். நமது சமுதாயம் மட்டும் கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேல் இழந்திருக்கிறது. இந்த 3000 கோடியை இழந்து விட்டு பிறகு எதை பேசி என்ன பயன்? இதற்கு காரணம் என்னவென்றால் ஆசை, பேராசை. பக்கத்து வீட்டுக்காரனை விட நம்ம இருக்கணும். நம்ம சமுதாயம் எளிமைக்கு பெயர் போனது. இப்போ மகாத்மா காந்தி வர்றாரு, அவர் கோவணத்தை கட்டிட்டு ஒரு துண்டை வச்சுட்டு வர்றாரு. நாளைக்கு நயன்தாராவை பார்க்கணும்னு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. யாருக்கு? மகாத்மா காந்திக்கு. அவர் நான் நயன்தாராவை பார்க்க போறேன்னு ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டுமா அவர் போட்டு போறாரு. அவரு அந்த கோவணத்தை கட்டிட்டு தான் போறாரு. நாம் என்ன செய்யறோம்? நயன்தாரா பேரை சென்ன உடனே இங்க எல்லாத்தையும் மாத்தியாச்சு, மேக்கப் போட்டு டை அடிச்சு எல்லாம் பண்ணி. அதான் இந்த சமுதாயத்தின் அமைப்பை சொல்லுகிறேன். நாம் நாமாக இருக்க வேண்டும். யாரை பார்த்து ஏதாவது ஒரு ரோல் மாடல் நமக்கு தேவையில்லை. ஒரு வெள்ளாளனும் ஒரு ஹீரோ. ஒரு வீட்லையும் ஒரு தலைவன் இருக்கான். அதனால் எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் நாம் அளவுக்கு அதிகமாக புகழ வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் அரசியல் இதுல என்ன இருக்கு, நான் தொழில் பண்றேன், நான் செய்கிறேன். நீங்களே தலைவர்கள் தான். அதனால் நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுத்து செய்யும் போது எல்லாவற்றிலும் வெற்றி பெறலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழகத்தில் இந்த ஜிடிபின்னு சொல்லுவாங்க, அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானத்தில் அதிகமான பங்களிப்பை கொடுக்கக்கூடிய ஜாதி என்றால் அது வெள்ளாள கவுண்டர்கள் ஜாதி. 39%. இதுல இந்த டாஸ்மாக்ல போய் நம்ம குடிக்கிறோம்ல, அந்த கணக்கு இல்லை. அதை சேர்த்தா இன்னொரு 20% சேர்ந்துக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம குடிமக்கள் இல்லவா, பெருங்குடி மக்கள் குடிக்காம இருக்க முடியாது. இந்த பழக்கங்கள் வரும்போது என்ன ஆகிறது என்றால், வீட்டில் யார் இருக்காங்க, எல்லாரும் வந்தாலும் எல்லாம் ஒன்னா சாப்பிட வேண்டியதுதான். இந்த அறகுறை ஆங்கிலம் இதையெல்லாம் விட்டு நம் சமுதாயத்தை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. அதை சொல்லித்தர வேண்டும். இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இன்னும் முக்கியமான விஷயம், நமது பிள்ளைகள், அதாவது நமது சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு அமெரிக்காவிலையும் சரி, ஐரோப்பாவிலையும் சரி, சைனா போனாலும் சரி, ஜப்பான் போனாலும் சரி, மிக உயர்ந்த பதவிகளில் நல்ல தொழிலில் இருக்கிறார்கள். பெண்கள் நிறைய பேர் கம்ப்யூட்டர் வேலை போய் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் வேலை பார்க்க போற பொண்ணுகளிடம் தான் இந்த காதல் என்ற ஆபத்து வந்து அதிகமான விவாகரத்து நடக்கிறது. அதற்கு காரணம் அந்த வயது. நான் ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லா தாய்மார்களுக்கும் சொல்லுகிறேன், உங்களுடைய பெண்களை நன்றாக படிக்க வையுங்கள், தவறு கிடையாது. ஆனால் அந்த வாலிப வயது வரும்போது திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள். அப்புறம் அவங்க எக்கட கட்டு போட்டு நம்மளுக்கு கவலை இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம்? அவங்களுடைய பணத்தை நினைக்கிறோம், அவர்கள் பழகக்கூடிய பாங்கை நினைக்கிறோம். நிச்சயம் இவள் நமக்கு எதுவும் துரோகம் செய்து விட மாட்டாள் என்று நினைக்கிறோம். ஆனால் எந்த காலத்திலும் காலங்காலமாக அம்பிகாவதி அமராவதியிலிருந்து வந்துகிட்டே தான் இருக்கு. தாய் தந்தையர் சொல்வதை இந்த காதல் என்ற ஒரு மயக்கத்தில் விழுந்த பெண் கேட்கவே மாட்டாள். போராட்டம் தான். அப்ப வருமுன்னேயே அணை கட்டுவது என்னவென்றால் அந்தந்த வயசுல கல்யாணம் பண்ணணும். துரதிருஷ்டவசமாக நமது நாட்டு சட்டங்கள் வெள்ளையர்களால் ஏற்படுத்தப்பட்டவை.
அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட், மற்ற கட்சிகள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாம் வந்தபோது சமுதாய புரட்சி என்ற பெயரில் நமது அற்புதமான கலாச்சாரத்தை பற்றி தெரியாமல் ஏதோ அதுதான் வந்து சிறந்த கலாச்சாரம்னு இப்படியெல்லாம் மாறலைன்னா நீங்க வாழவே முடியாது என்று ஒரு தவறான நோக்கத்தை கொண்டு வந்து விட்டதால் நாமும் அந்த மாயில் ஈடுபட்டு விட்டேன். சரி ஆயிப்போச்சு, அதனால பரவாயில்ல, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அங்கே ஒரு புது ஜாதி உருவாகி கொண்டிருக்கிறது. அது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே சமயத்தில் பேர் வைக்கிறதுல இருந்து ட்ரெஸ் போட வரைக்கும் எல்லாமே வந்து போலித்தனம். அடுத்தவனை பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாராவது பேர் ராமசாமி, ரங்கசாமி, குப்புசாமின்னு இப்போ வைக்கிறாங்களா? அப்பா பேரை வைக்கிறாங்களா? முருகன் பேரை வைக்கிறாங்களா? கிடையாது. ஏன்னா பெண்கள் தான் சொல்றாங்க. அது மாடர்ன் கிடையாது. என்னடா மாடர்ன்னு கேட்டா எதையாவது வாயில் அட்லீஸ்ட் சமஸ்கிருதத்தை வச்சா கூட நம்ம சாமி பேர் வரும், அது கூட இருக்காது. எதை அசிங்கம் பிடிச்ச பேர் ஒன்று சொல்லுவாங்க, இதைத்தான் நான் வைத்திருக்கிறேன், இது எவ்வளவு மாடர்னாக இருக்கிறது என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தமிழ் சமுதாயம் ஒன்றை தவிர இந்தியாவில் வேறு யாருமே இப்படி பெயர்களை மாற்றி வைப்பது கிடையாது. நீங்க நார்த் இந்தியா போங்க, ஆந்திரா போங்க, கேரளா போங்க, அவங்க பேரைத்தான் வைக்கிறாங்க. ஏன் அதுவும் நம்ம ஜாதி மிக உயர்ந்த ஒரு நோக்கம் உள்ள புலவர்களால் பாடப்பட்ட வெள்ளக்கார ஒருத்த வெளியே வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கான். இந்தியா முழுக்க நான் சுற்றி பார்த்து வந்திருக்கிறேன், இந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள கவுண்டர் ஜாதியை போன்ற ஒரு கட்டுக்கோப்பான ஜாதியை நான் பார்த்ததே கிடையாது எழுதியிருக்கான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஜாதியில் பிறந்தவர்கள் அந்த ஜாதி அடையாளத்தை ஏன் தொலைக்க வேண்டும்? சரி, பேரு கூட பரவாயில்ல, மாத்தி வச்சா பரவாயில்ல, ட்ரெஸ் கூடவா கண்டபடி போட்டுட்டு சுத்தணும்? கல்யாண வீட்லயாவது வேஷ்டி சட்டை கட்டலாம், புடவை கட்டலாம். சரி, அதுவும் மாறுகிறது. ஆபாசமான துணியை எதற்காக போட வேண்டும்? அதுக்கு ஒரு 4 காரணம் சொல்றதுக்கு 4 பேர் இருப்பானுங்க. இந்த கல்லூரிகள் மட்டும் உங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கிறது என்று நினைக்கவே வேண்டாம். எல்லா கல்லூரிகள் வியாபாரமாகிவிட்டன. அவன் போடும்போது போட்டுருவான், நீங்க எங்க கொண்டு வந்து எங்க பொண்ணுங்களை விடுங்க, உங்களுக்கு கேம்பஸ்ல இன்டர்வியூ இருக்கு, ஜாப் காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஏதோ இந்த வேலை வாங்கி கொடுக்கிற ஒரு நிறுவனம் மாதிரி தான் செயல்படுகின்றன. எத்தனையோ கல்லூரிகளுக்கு பேச போகிறேன். 100க்கு 10 கல்லூரிகள் உண்மையிலேயே படிப்பை சொல்லி தருகின்றன, ஒழுக்கத்தை சொல்லி தருகின்றன. பாக்கி 90 காலேஜ் பார்த்தீங்கன்னா எதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. நம் குழந்தைகளுக்கு நாம் அவர்கள் நன்றாக, இது வந்து இந்த தலைமுறையை பற்றி பேசுறது, இந்த தலைமுறைக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அடுத்த தலைமுறை நன்றாக வாழ வேண்டுமானால் இந்த தலைமுறையினர் ஒரு கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும். ஒரு நதிநீர் கடல் வரைக்கும் சேர வேணா கரை இருந்தா தான் சேரு, கரை இழுத்து விட்டா சேராது. சுதந்திரம் என்பது கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் உருப்படியாக முடியாது. இந்த இங்கிலீஷ் பேப்பர் ஆகட்டும், டிவி ஆகட்டும், இதுல வரக்கூடியதெல்லாம் கட்டுப்பாடற்றவை. அதை சொல்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தெரியாது. இந்த நீயா நானான்னு ஒரு போட்டி வச்சுக்குவாங்க. அதுல வந்து எது கலாச்சாரத்துக்கு இழிவா இருக்கிறதோ அதை 2 பேர் பேசுற மாதிரி எடுத்துட்டு அதுக்கு நியாயம் பேசி நம்மளெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிடுவான். அதாவது ஒண்ணு சாக்கடையில் குதிக்கணும், இல்லைன்னா தீயில குதிக்கணும். இந்த 2ல் எது நல்லதுன்னு தான் போட்டி நடக்கு. இப்படிப்பட்ட ஊடகங்களை பெண்கள் பார்ப்பதால் படிக்கிறதே கிடையாது, புஸ்தகம் படிக்கிற பழக்கம் போச்சு. இவை நம்மை வந்து சீரழித்துக் கொண்டிருக்கின்றன. ரொம்ப முக்கியம், ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு செல்ஃபோன் கொடுக்காதீங்க. பாதுகாப்பெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இந்த ஊரில் போல ஒரு பள்ளிக்கூடத்தில் அங்கே உண்ட தேவையானது இருக்கு. பெண்களை 6 மணிக்கு மேல் வீடு வந்து சேரவில்லை என்றால் பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே போனால் வந்துடுவா, இங்கே போனால் வந்துடுவாலாம் நடக்காது. யாருடன் உங்கள் பெண்ணை அனுப்புறீர்கள்? நீங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கலாம், அது கோடியை விட விலை மதிக்க முடியாத சொத்து. அது தவறி போகும்போது தான் தெரியும். அதனால் அதை காப்பாற்ற வேண்டுமானால் அதற்கு முன்னுரிமை கொடுங்கள். ஒரு பள்ளிக்கு போறாங்க, ஒரு கல்லூரிக்கு போறாங்க, 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து போறாங்கன்னா நீங்களும் போங்க. சினிமாவுக்கு நீங்க கூப்பிட்டு போங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட என்ன சினிமா? அப்படி பார்த்தா பெண்கள் மட்டும் போகக்கூடிய குரூப்பில் அனுப்புங்க. அதுவும் நல்ல பெண்களாக இருக்க வேண்டும். இந்த அவர் பண்ணாரே கலிகாலத்தை பத்தி ஒரு பாட்டு பாடினார் இல்லையா? காலம் மாறிக்கொண்டிருப்பதால், காலத்திற்கு தகுந்த மாதிரி சிந்தனைகள் மாறுவதால், இந்த வெளிநாட்டு தாக்கங்கள் எல்லாம் வந்து தாக்குவதால் நாம் கலங்கி போயிருக்கிறோம். அரசியல் விடுங்க, அரசியல்ல வந்து எப்படியோ ஜெயிக்கிறாங்க போறாங்க, அது நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம ஜாதி அமைப்பினுடைய அரசியல் அங்கீகாரம் கிடைக்கலாம், கிடைக்காமல் போலாம். ஒன்று, யாருடனும் சண்டை போட்டு கொண்டு வாழ முடியாது, யாரையும் பகைத்து கொண்டு வாழ முடியாது, மற்ற சமுதாயங்களை இழிவுபடுத்தி வாழ முடியாது. அவர்களுக்கும் அந்த ஆசை இருக்காது. ஏதோ ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு அரசியல் தானே கெடுக்குது நம்மள. இந்த மொழியை பேசாத, அந்த மொழியை பேசாத, அதை படிச்சுக்க. சில பேர் சொல்றாங்க நாங்கெல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துட்டோம், நாங்க ஹிந்தி படிச்சிருந்தா அப்படி இருந்திருப்போம். ஒன்றும் கிடையாது. நான் ஹிந்தி படித்தேன், அதனால ஒன்றும் பெருசா ஒன்றும் வந்துடல. நீங்க ஹிந்தி படிக்கணுமா, பாம்பேல போய் 3 மாசம் இருங்க, ஹிந்தி படிச்சுக்கலாம், பேசலாம். எங்கள் கம்பெனிலேருந்து ஜப்பான் போயிருக்காங்க ஒரு 12 பசங்க.
இன்னைக்கு ஜப்பானிய மொழி நல்லா பேசுறாங்க. அவன் இவனுகிட்ட இங்கிலீஷ் கத்துட்டானோ இவங்க பேசுறாங்க. இப்படி ஒருவரும் 4-5 மொழிகளை எளிதில் கற்றுக்கொள்ளலாம். அதை விட்டுட்டு தமிழ் படிக்காதன்னா தமிழ்ல தான் சொல்லிக் கொடுப்பான். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி கொடுப்பான். ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லி கொடுப்பான். அதை விட்டுட்டு ரெயின் கோவேன்னு மழையே வேண்டான்னு பாட சொல்றதான் இங்கிலீஷ்ல சொல்லி கொடுப்பாங்க. அது நம்ம பொண்ணு பாடுற காட்டு நம்மளுக்கு கையந்தட்டினா வர்ற பணம் மலாமியாவே போயிடும். ஆக இதை கெடுப்பது நாம் தான். நம்முடைய பொறுப்பு என்னவென்றால் நம்முடைய குழந்தைகளுக்கு நம் நாட்டை பற்றி, நம் ஊரை பற்றி, நம் இனத்தை பற்றி, நமது இலக்கியங்களை சொல்லிக் கொடுங்கள். சும்மா ராமாயணம் படிக்கிறது, மகாம் படிக்கிறது சும்மா வெறுமைக்காக படிப்பதல்ல. திருக்குறள் படிப்பது, சிலப்பதிகாரம் படிக்க சும்மா கதை சொல்றதுக்காக படிப்பதல்ல. 5000 வருடங்களாக 10,000 வருடங்களாக நம்முடைய மூதாதையர்கள் சேர்த்து வைத்த அத்தனை சொத்துக்களையும் சாரத்தை அதிலே வடித்து கொடுத்திருக்கிறார்கள். இதை படித்துக் கொண்டுதான் ஆங்கிலேயர்கள் வேறு பாஷையில் எழுதிய இதே விஷயம்தான். எத்தனையோ பேர் வருவானுங்க வெளிநாட்டில இருந்து. அவன் மார்க்கெட்டிங் குரு, நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் இதை சொல்லித்தரேன். கடைசியில் என்னடான்னு பார்த்தா இங்கே திருக்குறள்லேயும் ஆத்திச்சூடியிலையும் கொன்றை வேந்தல் இருக்கிறதே எழுதி வச்சிருப்பாங்க. இது நம்ம வீட்டிலேயே கிடக்குது. நம்மிடம் இருக்கக்கூடிய வைரக்கற்களை தூக்கி எறிந்து விட்டு எங்கோ இருக்கக்கூடிய கண்ணாடி கற்களுக்காக நம்முடைய தலைமுறையை தானம் செய்ய வேண்டாம். நம் ஜாதியை அடகு வைக்க வேண்டாம். இனப்பெருமை வேண்டும், மொழி பெருமை வேண்டும், தான் செய்யக்கூடிய தொழிலில் பெருமை வேண்டும், தன் குடும்பத்தை பற்றிய பெருமை வேண்டும். ஏழையோ பணக்காரனோ தன்னுடைய சொந்தத்தை பற்றிய பெருமை வேண்டும், தன் நாட்டை பற்றிய பெருமை வேண்டும். இந்த பெருமைகளை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தராவிட்டால் அவர்கள் நாளைக்கு பெருமையோடு வாழ மாட்டார்கள் என்பதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.